எது முன்னால் இருக்கிறதோ அது அப்படியே கற்றுக்கொண்டு கிராஸ் பண்ணிட்டு அறுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரோக்ரஸ் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்ல. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ரொம்ப இறுக்கமா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. ரொம்ப ஜாலியா இருக்கணும். வாழ்க்கையை ரொம்ப ருசிச்சு எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான். ரொம்ப இறுக்கமா உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார்கள். ரெண்டு பேருமே ஆச்சரியத்துல கத்தினார்களாம், இதோ என்னை படைத்தவன் என்று. இதை விட நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கைக்கும் கடவுள் மறுப்பாளனுக்கும் ஒரு அழகான விளக்கத்தை யாரும் தந்துவிடவே முடியாது. ரெண்டு பேரும் சத்தம் போடுறாங்க, என்னை படைத்தவன். கடவுளை கை காட்டி என்னை படைத்தவன் என்று சொல்லுகின்றவன் மத நம்பிக்கை கொண்டவன். கடவுள் மனிதனை பார்த்து இதோ என்னை படைத்தவன் என்று சொல்லக்கூடியவன் கடவுள் மறுப்பாளன். இவ்வளவுதான். இந்த புக்கு இந்த எடுத்த மாதிரி தான் மிரட்டும். தொட்டுவியா? தொட்டு பார்க்கலாம். நான் யார் தெரியுமா? வாழ்க்கை இப்படிதான் கேட்க உங்களை. யார் தெரியுமா? நேரம் தொட்டு எடுத்து கொடுத்துட்டால. சோ சிம்பிள். இன்னும் மிரட்டுற? எதுக்கு மிரட்டுற? எடுப்பேன், தொடமட்ட மாட்டேன். தொட்டு தூக்கி உன் கையில நான் திருப்பி இதோ இதுதான் என்னுடைய வெற்றி என்று தருவேன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பும் வயதும் புத்தியும் சூழலும் உங்களுக்கு வாய்த்திருக்கின்ற பொழுது கனி அறுத்துக் கொண்டே போங்கள் என் குழந்தைகளை. கனி அறுத்துக்கிட்டே போங்க. இந்த எக்ஸாம் எழுதுறது பாஸ் பண்றதெல்லாம் சைடு எஃபெக்ட், ஹேங் ஓவர். ஆமாங்க, போதை அது இல்லைங்க. படிக்கிறது தாங்க போதை. அதை எழுதுறதோ அதனால் வரக்கூடிய பணமோ அதனால் வரக்கூடிய பதவிகள் எல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஒன்றை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் அதன் மீது ஆர்வத்தை காட்டுகின்ற பொழுது அதில் உள்ளுக்குள் அப்படி ஒரு மலர்ச்சி வரும் பாருங்க. அப்பொழுது உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாதுப்பா. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உள்ளத்திற்குள்ள அந்த கெலடாஸ்கோப் பார்க்கிற மாதிரி மனசுல பல பல வண்ணங்கள் விரியும். அதுக்குதான் படிக்கிறதே. உங்க வெற்றியை நீங்களே தடை செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் யார் தெரியுமா தோற்கிறார்கள்? யார்கிட்ட பேஷன் இல்லையோ அவங்க தோற்கிறாங்க. நான் ரூமி வாசித்துக் கொண்டிருந்தேன். ரூமி சொன்னான், ஒரு ரகசியத்தை சொன்னான், மிக ஆழமான ரகசியம். நீ உன் காரணங்களால் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இவ்வளவுதான். உன்னால் அல்ல நான் கெட்டது. சூழல் எவ்வளவுதான் முன்னால் சவாலாக நின்றாலும் நான் கெட்டு போவதற்கு என்னை ஒப்படைத்திருக்கிறேன், அதுதான் நான் கெட்டு போவதற்கு காரணம் என்று யார் ஒருவர் தன்னுடைய வெற்றிக்கான தோல்விக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதை அடுத்தவர்கள் மீது போடுகின்றவர்கள் தோற்கிறார்கள். ஒண்ணுமே இல்லை. இந்த புத்தகத்தை அப்படி பிரிக்கும் பொழுது புத்தகம் நம்ம கிட்ட பேசும்பா. படிச்சிருவியோ? சொல்லுது. நீ மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்க, என் புத்தகம் உன்னை ஜெயிக்கிறது. ஏய், படிக்கத்தான் வந்திருக்கிறேன். உன்னை பிரிச்சு இருக்கிறதே படிக்கிறதுக்கு தான். வாய மூடு. நீ அதை புரிந்து கொண்டாய் என்று வைத்துக் கொள்ளேன், புத்தகம் உன்னிடம் தோற்கிறது. என் அருமை செல்வங்களே, உங்களை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் இந்த பூமியில் தோன்றவே இல்லை என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி. நாம் புத்தகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். புத்தகத்தை படித்து புரிந்து கொள்கின்ற பொழுது, அதனால் தான் நான் சொல்கிறேன், புத்தகத்தோடு உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கிறது. கான்டாக்ட் இருக்கின்றவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். யார் புத்தகத்தோடு தன்னை கனெக்ட் செய்து கொள்கிறார்களோ, தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு மெட்டீரியல் அதை எடுத்துருங்க. நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன்னு வச்சுக்கோங்களேன், I give my soul, my energy, my blood, my nerves, my flesh, my everything to that particular subject. நான் முழுமையாக என்னை அதற்கு ஒப்படைக்கிறேன். அதிலே இருக்கக்கூடிய சில தெரிப்புகள் தான் என் பேச்சு. அதை முழுக்க நான் உள்வாங்குகிறேன். ஜெயிப்பதற்கு ஒரு சின்ன 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 சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். முதல்ல யாரும் மிரட்டனா மிரளாத, எதையும் பார்த்து பயப்படாத. புக்க மெட்டீரியலை திருப்புனன்னு வச்சுக்கேன், இது கூப்பிடும். வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் ஸ்டடிங். I am also studying. Very boring. Yes, it is very boring. Shall we go out at 3 o'clock? பதில் வராது. 40 நிமிஷம் காலி. கூப்பிட்டானே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், don't ever allow anybody to take away your life and your time. இந்த போன் இருக்குல்ல, this is for communication, not for conversation. It is not for conversation, it is for communication. யார் இதை இப்படி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தன்னுடைய காரியங்களை அடுத்தவர்கள் செய்து முடிக்கட்டும் அல்லது அடுத்தவர்களுடைய மூடுக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். Live that moment. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்கள். நான் அந்த காரியத்தை செய்கிறேன். ஒரு புத்தகத்தை எடுத்து மெட்டீரியலை எடுத்து படிக்கும் பொழுது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும்போது உடனே உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ்க்கு நீங்கள் சரி என்று சொல்வதற்கு காரணம், you don't connect with your subject. You have contact with your subject.
உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட கான்டாக்ட் இருக்கு, பட் யூ நெவர் கனெக்ட் வித் தட். இஃப் யூ கனெக்ட் யுவர்செல்ஃப் வித் தட் பர்టిక్యులர் சப்ஜெக்ட், no one can distract you. யாரும் உன்னை கவனத்தில் இருந்து, உன் கவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு விஷயம் உன்னை அப்புறப்படுத்துகிறது என்றால் அந்த வினாடியில் நீ அந்த விஷயத்தோடு முழுமையாக இல்லை என்று அர்த்தம். எந்த நேரத்திலும் உங்களுடைய கவனத்தை யார் ஒருவரும் சிதறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் உங்கள் கவனத்தை யார் ஒருவரால் சிதைக்க முடியாது என்று நீங்கள் நினைத்து முடிவு செய்கிறீர்களோ நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். அவர்கள் தன்னுடைய சதி வேளையில் தோற்கிறார்கள். Feel the pain, my dear. Never suffer. Suffering ஆகாத, பெயினை ஃபீல் பண்ண. Pain is sensation. அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணா நீ உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம். வலியே இருக்காது. யாருக்கு? செத்துட்டா வலி இருக்காதுங்க. உங்க எல்லாருக்குமே இப்போ செத்து போனா எப்படி இருக்கும்னு சொல்லவா? யாருக்கும் தெரியாது தானே செத்து போனா எப்படி இருக்கும்னு. தாத்தா சொல்லிட்டார், ஐயா வள்ளுவன். தூங்குறோம்ல, அதான் சாவுங்கிறான். உறங்குவது போலும் சாக்காடு. 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா 5 மணி நேரம் செத்து போதும். 19 மணி நேரம் உழைப்பில் இரு, விழிப்புணர்வோடு இரு என்றுதான் சொல்கிறார்கள். தூங்கிக் கொண்டே இருந்தால் செத்து போனா என்று பொருள். தூங்காத. லிமிட் யுவர் ரெஸ்ட் டைம். ரெஸ்ட் டைமை லிமிட் பண்ணிட்டு விஷயங்களை புரிந்து கொண்டு do have connect with the subject. Whatever you study, you will win. நேத்து நான் பிஎம் பார்த்தேங்க. நம்ம ஐயா வேஷ்டி, மோடி ஐயாவை பார்த்தேன். வேஷ்டி கட்டிக்கிட்டு மகாபலிபுரத்தில் போய் நின்றுட்டு அந்த சைனாக்காரர்கிட்ட அந்த சிலைகளை அவர் அவ்வளோ அற்புதமா விளக்கிட்டு இருந்தார் பாருங்களேன். அசஞ்சு போனேங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு தயார் பண்ணியிருப்பாரு, இதை பத்தி எவ்வளவு பிளான் பண்ணியிருப்பாரு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருல. மத்ததெல்லாம் தனியா தூக்கி போடு. ஜெயிச்சாரா இல்லையா? வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்து நின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய புராதனமான நம்முடைய பல்லவர் கோயிலை பற்றி சொல்லுவதற்கான ஒரு கைடா தன்னை மாற்றி கொண்டாரா இல்லையா? என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் அந்த சீன அதிபருக்கு அது புரிந்திருக்க வேண்டும் என்பதுதான். சில விஷயங்களை பார்க்கும் பொழுது பாசிட்டிவா சில விஷயங்களை மனதிற்குள் அப்படி அலையலையா போடுங்க. அதுதாங்க வரலாறு. நீங்க எதை ரொம்ப இன்வால்வ்மெண்டா பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வரலாறு அதுதான் வரலாறா போகுது. அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் என்ஜாய் தட். நீங்க போய் ஐஏஎஸ் ஆஃபீஸராவோ இல்ல ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராவோ, நான் ரொம்ப பெரிய லெவல்ல சொல்றேன், நீங்க எல்லாம் அப்படிதான் வரணும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பயிற்சியில நீங்க பட்ட பாடுகள் தான். அதை விட ஒரு சந்தோஷமான தருணம் நினைச்சு நீங்கள் சந்தோஷம். இப்ப இவ்வளவு கடுப்பா இருக்கு, இது எல்லாம் சந்தோஷமாக மாறும். பிரசவம் முடித்து விட்டு குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பது போல் பட்ட கஷ்டங்கள் எல்லாம். எந்த தாயையும் பிரசவ வலியை பத்தி குழந்தை மூஞ்சியை பார்த்துட்டு பேச சொல்லுங்க பாப்பா. சிரிப்பா, சிரிச்சுட்டு தான் சொல்லுவா, உன்னை வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. அப்ப அழமாட்டா. வலியின் ருசி அதுதான் குழந்தைகளை, மாணவ செல்வங்களை. நான் இப்போ ட்ரெயின்ல வந்தேங்க. நான் போகும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்றுட்டு இருந்த ட்ரெயின் நான் பார்த்தேன். அது என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுச்சு. அது ஒரு 26 பெட்டி, ஒரு சின்ன இன்ஜின் தான். 26 பெட்டியே அந்த சின்ன இன்ஜின் இழுக்குமான்னு தெரியாது, அந்த இன்ஜினுக்கே தெரியாது. அந்த இன்ஜின் முதல்ல என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு? ஐ கேனாட்னு சொல்லிச்சிங்க. ஐ கேனாட் தான். கரெக்டா 10:30க்கு விசில் பண்ண உடனே அது தன்னைத்தானே ஸ்டார்ட் பண்ணுச்சு. நின்றுட்டு இருக்கும் போது கேனாட்னு நின்றுட்டு இருந்தது. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மொழியாசிரியர் இல்லையா, எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, அந்த ரித்தம் எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, கேன் ஐ அப்படிதான் கேட்டுச்சிங்க. கேன் ஐ, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டே பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாருமே. கேன் ஐ, கேன் ஐ, கேன் ஐ, கேன் ஐ, ஐ கேன், ஐ கேன், ஐ கேன்னு சேலை வந்து சுட்டுருச்சு. என்ன ஏன் கை தட்டாம ஒரு ஃபியூனரல்ல உட்காந்துருக்கீங்க? சொற்களை சொல்லும் பொழுது மிக ஆழமாக சிந்தித்து உள்வாங்கிக் கொண்டு சைலண்டா ஒரு 2 வினாடி உள்ள போட்டு அப்படி உலுக்கி எடுத்து சொல்லுங்க. சாதனையாளர்கள் என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மிக நிதானமாக இருந்து ஜெயிக்கிறவங்க. வெற்றியாளர்கள் என்பவர்கள் வேறு, சாதனையாளர்கள் என்பவர்கள் வேறு. வெற்றி பெற்று விடலாம், சாதனை என்பது ரொம்ப பெரிய சிரமம். நீங்கள் எல்லோரும் சாதனையாளர்களா வரணும்னு நான் நினைக்கிறேன். சாதிப்பது என்பது ரொம்ப சுலபம் தான். ஆக்சுவலா லைஃப் இஸ் சோ சிம்பிள், பட் இட் இஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் சிம்பிளிசிட்டி. ரொம்ப ஈஸி. உங்கள் கவனத்தை இந்த மேடையில் ஒரு டீ கொடுத்தாங்கன்னா கலைச்சிட முடியும், ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தா கலைச்சிட முடியும். கவனத்தை யார் ஒருவர் சிதற விடாமல் தான் எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள்.
பல நேரங்களில் நாம் தோற்பதற்கு காரணம் நம்முடைய போக்கஸ் தவறுவதுதான். ஒரு விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தான் இன்டென்சிவ் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. இன்டென்ஸ் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. நம்மில் எத்தனை பேருக்கு அந்த தீவிரத்தன்மை இருக்கு? எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. எத்தனை பேருக்கு அந்த ஆசையை அடைவதற்கான தகுதி இருக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுனா என்னது? எப்படி அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வது? என்ன மாதிரி பேசணும்? படிச்சா பேசிட முடியுமா? நீங்க தான் என்ன விட படிக்கிறீங்க. சொற்கள் போதவே இல்லைங்க. பயிற்சி முயற்சிக்கெல்லாம் களம் இருக்க வேண்டாமா? களத்தை எப்படி அமைப்பது? ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்டனா அதை தொட்டு பார்ப்பதற்கான ஒரு சிறிய செயலாக்கம் வேண்டும். செயலாக்கத்திற்கு திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதலுக்கு உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கணும். மெட்டீரியல் பிளானிங். ஃபர்ஸ்ட் விஷன் பா, ஹேவ் a vision. அடுத்து பிரிப்பரேஷன்ல இரு. அடுத்து எக்ஸிகியூஷன். இதை நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேன் தெரியுமா? ஒரு பறவை கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஒரு பறவை வந்து கிளையில உட்காரும்ல, டப்புன்னு பறந்துருமா? பறக்காது, பறக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்து தன்னுடைய கிரவுண்ட் இருக்குல்ல, தன்னுடைய கிளை இருக்குல்ல, அதை பிடிக்கும். முதல்ல கிரவுண்ட் ரியாலிட்டியை பிக்ஸ் பண்ணும். கிரவுண்ட் ரியாலிட்டியை பிக்ஸ் பண்ணாம எக்ஸ்பெக்டட் விஷன் அடையவே முடியாது. எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னா you have to know your ground reality. உனக்கு எது தெரியும், எது தெரியாது, உன்னுடைய ஜீன் என்ன, நீ எங்க இருந்து வர, என்னென்னலாம் நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், உன்னை எதிர்த்து கொண்டிருப்பதெல்லாம் எது, அதையெல்லாம் உடைச்சிட்டு வரணும்னா நீ என்னென்னலாம் செய்யணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் கிரவுண்ட் ரியாலிட்டி.